எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமலிங்கம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்கோடர். ஒரு ப்ரோ வந்து என்கோடர் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஓகே ப்ரோ, இப்போ என்கோடர் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கோடர் இஸ் எலக்ட்ரோ மெக்கானிக் ஃபீட்பேக் டிவைஸ். இதான் வந்து ஆன்சர். ஸோ உங்களை யாராச்சும் இன்டர்வியூவில் வந்து வாட் இஸ் என்கோடர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். என்கோடர் இஸ் எலக்ட்ரோ மெக்கானிக் ஃபீட்பேக் டிவைஸ். இதை சொன்னாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்கோடர் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து ஃபர்தராக வர வீடியோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ என்கோடர் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக் ஃபீட்பேக் டிவைஸ். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஷன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் தான் மோஷன்ஸ். இதுக்காக தான் வந்து நம்ம என்கோடர் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அது என்னங்க கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் த மோஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் அனைத்தும் இயக்கம் சார்ந்த வினைகள் அனைத்தையும் நம்ம வந்து மோஷன் சொல்லுவோம். ஸோ மோட்டரோட ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ரொட்டேஷன் ஆகுது, ஒரு ரொட்டேஷன் ஃபங்க்ஷன்ஸ், இல்லைன்னா ஒரு மூவ்மெண்ட் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது, அந்த மோட்டர் சரியாக ரொட்டேட் ஆகுதா இல்லையா அதை வந்து டிரைவ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த மோட்டரோட ரொட்டேஷன் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ அந்த மானிட்டர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டிவைஸாக வந்து என்கோடர். இன்னொன்று வந்து ஒரு மோஷன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு உங்கள் கம்பெனிலே ஆகட்டும், இல்லை இண்டஸ்ட்ரீஸில் ஆகட்டும், ஸோ ஏதோ ஒரு மிஷின்ஸில் பார்த்துக்கலாம். ஒரு கைடர் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு கைடர். இது வந்து ஒரு கைடர். ஸோ இங்கேருந்து ஒரு கைடர் மெட்டல் வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், ஏதோ ஒரு கைட் பண்ணும். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து ஒரு பொருள் எப்படி போகும், திரும்பி ரிட்டன் வரும், திரும்பி இந்த கைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த கைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கைடர் வந்து இங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த கைடர் வந்து கரெக்டாக மூவ் ஆகுதா, அதோட பொசிஷன், கைடரோட பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு பொசிஷனாக வச்சிங்க, கைடரோட பொசிஷன் பாயிண்ட்ஸாக வச்சிங்க. திஸ் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ இந்த கைடர் வந்து இந்த பொசிஷனுக்கு நேரம் கரெக்டாக வருதா, இந்த பொசிஷன் நேரம் கரெக்டாக வருதா, இந்த பொசிஷன் நேரம் கரெக்டாக வருதா, இந்த பொசிஷன் நேரம் கரெக்டாக வருதா, இங்கே திரும்பி இந்த எண்டு டு எண்டு கரெக்டாக போகுதா வருதா, இந்த மாதிரி இதோட மூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ இதோட மூவ்மெண்ட்ஸு, அப்புறம் ரொட்டேஷன், ஒரு மோட்டரோட ரொட்டேஷன், இந்த மாதிரி ரொட்டேஷன், இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துகிற ஒரு டிவைஸ் தான் இந்த என்கோடர். ஸோ இதை விட சிம்பிளாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, என்னால் முடிஞ்சாலும் பெட்டராக சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டிரைவ். ஸோ இது வந்து ஒரு மோட்டார். ஓகேங்களா? இது வந்து இருக்கட்டும். இப்போ வந்து இது வந்து டிரைவ், இது வந்து மோட்டார். இப்போ வந்து இந்த டிரைவ் வந்து மோட்டருக்கு வந்து சப்ளை கொடுத்துருச்சு. இப்போ வந்து மோட்டர் வந்து ரொட்டேஷனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டிரைவுக்கு டவுட், நம்ம இந்த டிரைவ் கொடுத்த அவுட்புட்டுக்கு இந்த மோட்டர் சரியாக தான் ரொட்டேஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இந்த டிரைவுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த ஃபீட்பேக் கரெக்டாக தெரிஞ்சால் தான் இந்த டிரைவ் வந்து மோட்டரோட ஸ்பீடு வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அது வந்து அக்யூரசி வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ அந்த அக்யூரசி ஸ்பீடோட, அந்த மோட்டரோட ஸ்பீடோட அக்யூரசியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு டிவைஸ் தான் இந்த என்கோடர். அந்த என்கோடர் எங்கே பண்ணியிருப்பாங்க, மோட்டரோட ஷாஃப்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து என்கோடர் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த என்கோடர் என்ன பண்ணும், அதோட ரோட்டரோட ரொட்டேஷனை வந்து மானிட்டர் பண்ணும். ரொட்டேஷனை மானிட்டர் பண்ணி அதோட அவுட்புட்டை என்கோடருக்கு வந்து, அதோட அவுட்புட்டை வந்து டிரைவுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இந்த டிரைவ் என்ன பண்ணும், மோட்டருக்கு வந்து சப்ளை கொடுக்கும். ப்ளஸ் டிரைவ் வந்து அது கொடுத்த அவுட்புட்டுக்கு மோட்டர் கரெக்டாக சுற்றுதா இல்லையா அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என்கோடர் மூலமாக எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டில் இந்த மோட்டரோட வந்து சரியாக ரொட்டேட் ஆகலைன்னா, ஸோ என்கோடரோட ஃபீட்பேக் வந்து மாறி போயிடும். அப்போ வந்து டிரைவ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் மோட்டரோட ரொட்டேஷனில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா டிரைவ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஓபி இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு வந்து ட்ரிப் கொடுக்கும். வார்னிங் இல்லைனா அலாரம் மெசேஜ் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடும், ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுது, இந்த இங்கே வந்து சம் ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால் மோட்டர் வந்து ஒழுங்காக ரொட்டேட் ஆகலை அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி பர்பஸ் ப்ளஸ் இந்த மோட்டரோட மோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த என்கோடர் வந்து நம்ம வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் கேட்டால், பொதுவாக வந்து என்கோடர் பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீட்பேக் டிவைஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். ஸோ என்ன ஃபீட்பேக் டிவைஸஸ் பார்க்கலாம், டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். ஸோ ஒன்று வந்து என்கோடர், 2 வந்து டேக்கோ ஜெனரேட்டர், உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நினைக்கிறேன், டேக்கோ ஜெனரேட்டர். 3 வந்து ரிசால்வர். ஸோ இப்போ நம்ம இதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபீட்பேக் டிவைஸாக யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ். இன்னும் சென்சார்ஸ் அந்த மாதிரி சில டிவைஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் உங்களுக்கு ஃபர்தராக வர வீடியோஸில் வந்து போடுறேன். ஸோ இதுதான் சும்மா ஒரு நாலேஜுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ என்கோடரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்கோடரை பற்றி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த என்கோடரில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்ன டைப்ஸ் ஆஃப் என்கோடர், ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் என்கோடர் இருக்குது. ஸோ என்கோடரில் வந்து சில பேர் வந்து சில வித்தியாசமான ஆன்சர் வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க சில பேர். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்று வந்து இன்க்ரிமெண்டல் என்கோடர்,
2 வந்து அப்சல்யூட் என்கோடர். ஓகேங்களா. ஸோ இதையே இன்னும் சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சில பேர் டைப்ஸ் ஆஃப் என்கோடர் என்ன கேட்டிங்கன்னா ரோட்டரி என்கோடர் இல்லைனா லீனியர் என்கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. என்ன வந்து இன்னும் அவங்க வந்து இன்க்ரிமெண்டல் அண்ட் அப்சல்யூட்னு சொன்னாங்க, இவங்க வந்து ரோட்டரி அண்ட் லீனியர் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ உங்கள் கன்ஃபியூஷனுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ள வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் இன்ட்ரெஸ்டில் நீங்கள் சொல்ல வேண்டிய டைப்ஸ் ஆஃப் என்கோடர் கேட்டால் 2 டைப்ஸ் ஆஃப் என்கோடர் இருக்குது. ஒன்று வந்து இன்க்ரிமெண்டல் என்கோடர், இன்னொன்று வந்து அப்சல்யூட் என்கோடர். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்க்ரிமெண்டல்னா என்ன, அப்சல்யூட்னா என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். 1 minute. ஓகேங்க. இப்போ வந்து இன்க்ரிமெண்டல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்க்ரிமெண்டலுக்கும் அப்சல்யூட்டுக்கும் ஒரே ஒரு மேஜர் வித்தியாசம் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிற விஷயம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து இன்க்ரிமெண்ட் என்கோடர் பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ரொட்டேஷன் பார்ட் இருக்குங்க இல்லையா. ஸோ பல்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொட்டேஷன் பார்ட்ஸ்களுக்கு வந்து பொதுவாக வந்து இன்க்ரிமெண்ட் என்கோடர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாட் ஆஃப் மோட்டர் வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்க்ரிமெண்ட் என்கோடர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்சல்யூட் என்கோடர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சம் கைண்ட் ஆஃப் சர்வோ ஆப்ரேஷன்ஸில் அப்சல்யூட் என்கோடர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குது. இன்க்ரிமெண்டலும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு மேஜர் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரிமெண்ட் வந்து ஒன்லி ஃபார் ரொட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரிமெண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஒரு இன்க்ரிமெண்டோட எடுத்து பார்த்தாலே தெரியும். அதில் வந்து அதோட பிபிஆர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிபிஆர் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா பல்ஸ் பெர் ரொட்டேஷன். ஓகேங்களா. பிபிஆருங்கிறது பல்ஸ் பெர் ரொட்டேஷன். ஸோ இந்த ரொட்டேஷனை வச்சு தான், இந்த யூனிட்டை வச்சு தான் வந்து அந்த என்கோடரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1024 பிபிஆர் அப்படி என்ன கேட்டிங்கன்னா 1024 பல்சஸ் பர் ரொட்டேஷன். ஸோ இங்கே வந்து நான் இந்த ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் கிடைக்கும். பல்ஸ் பர் ரொட்டேஷன். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரிமெண்டல் என்கோடரோட அவுட்புட் வந்து ஷுட் பி பல்ஸ். ஓகேங்களா. இப்படி இருக்கும். இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் என்கோடர் அவுட்புட்டு. இப்படி தான் இருக்கும் பல்ஸ் பர் ரொட்டேஷன். இது வந்து 1 2 3 4 எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை பல்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஒரு மோட்டரோட ஒரு ரொட்டேஷன். ஓகேங்களா. ஒரு ரோட்டரோட ஒரு ரொட்டேஷனுக்கு இது எத்தனை பல்ஸ், ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை பல்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பல்ஸ் பர் ரொட்டேஷன். ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை பல்ஸ் கொடுக்க முடியும், 1024 பல்ஸ் வந்து கொடுக்க முடியும். இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, இதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு 1024 பல்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதுதான் வந்து பிபிஆர்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் என்கோடரோட அவுட்புட் வந்து பல்ஸ். ஓகேங்களா. ஸோ இதோட முக்கியமான யூஸ் ரொட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிட்டே இருக்கும். இல்லைனா டிகிரீஸ் பண்ணலாம், திரும்பி ரிட்டர்னில் வருது. ஸோ இது மட்டும்தான் இதில் வந்து பண்ண முடியும் இந்த இன்க்ரிமெண்ட் என்கோடரில். ஸோ அப்சல்யூட் என்கோடருக்கும் இந்த இன்க்ரிமெண்ட் என்கோடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னொரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். ஸோ இப்போ அப்சல்யூட் என்கோடர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்சல்யூட் என்கோடர் வந்து பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, மோஷன்ஸ் அண்ட் மானிட்டர் த பொசிஷனிங் ஆஃப் மோஷன்ஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மோஷன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து போயிட்டுருக்குங்க ஒரு பார்ட். இப்படி போயிட்டுருக்கும்போது இப்போ வந்து இந்த அப்சல்யூட் என்கோடர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதுல்ல, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுற இதோட பொசிஷனிங்கை வந்து மானிட்டர் பண்ணும். ப்ளஸ் இது என்ன பண்ணும், இங்கே மானிட்டர் பண்ண பொசிஷனை வந்து அதோட மெமரியில் வந்து வச்சுக்கும். இது வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம வந்து இந்த இடத்த வந்து மெஷர் பண்ணுங்கள். இங்கே வந்து 1 2 3 4 இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு 500 வரை இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து ஒரு பொசிஷன் பாயிண்ட்ஸ். ஓகே. 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த மோட்டர் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து வந்துருச்சு, ஒரு 250 வந்துருச்சு. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு சடனாக. ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பவர் ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ இப்போ திரும்பி பவர் வரும்போது மறுபடியும் இது வந்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுதான் இன்க்ரிமெண்ட் என்கோடருக்கும் அப்சல்யூட் என்கோடருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இது என்ன பண்ணும், இந்த இடத்துல இதில் வந்து மெமரி இருக்குது அப்சல்யூட் என்கோடரில். ஸோ மெமரி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இதில். ஸோ இது திரும்பி பவர் போயிட்டு வந்தாலும், திரும்பி ஏதாச்சும் ஒரு சர்க்யூட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகி ஏதாச்சும் நம்ம வந்து ஸ்டாப் ஆனால் கூட திருப்பி இது எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சோ அந்த இடத்துலேருந்தே மறுபடியும் இந்த கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இதான் வந்து பொசிஷன் மானிட்டரிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த பொசிஷன் வந்து இதில் வந்து ஸ்டோர்டிலே இருக்கும்.
இது வந்து இன்க்ரிமெண்டல் என்கோடரில் கிடையாது. இதுதான் வந்து இன்க்ரிமெண்டல் என்கோடருக்கும் அப்சல்யூட் என்கோடருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் இதை பற்றின நிறைய விஷயங்கள், இன்னும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்கோடர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஃபர்தராக வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கமெண்ட்டுக்கான பதில் கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஸோ இன்னொரு நண்பர் டிசிஎஸ் ஆர்டியூ இதெல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோக்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இது எதுக்குன்னா ஜஸ்ட் என்னை வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் இல்லை, ஜஸ்ட் இப்போ நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். ஸோ ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பாருங்கள். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் வந்து நிறைய கேளுங்க. ஏன்னா அதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கலாம். ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறது நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பயன்படும் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கான முயற்சி அந்த வீடியோக்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.